ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த மூவர் சமாதி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இறங்கி நடந்து கடலை பார்க்கலான்னு போனால் அந்த நேராக ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதை பார்த்தோன்னே மனசுக்கு ஒரு பயங்கர தைரியம். அடுத்து நம்ம தேவியான வாக்கிங் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்தா கோயிலில் ஏகப்பட்ட வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. சரியான கூட்டம் வேறு. அப்படியே கடற்கரைக்கு போய் அப்படியே ஒரு பேன் பண்ணி எடுத்தோம் பாருங்கள். கூட்டம் ஓரளவுக்கு இருந்தாலும் பட் எல்லா பக்கம் ஜனங்க இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெதரும் நல்லா இருந்துச்சு. வெயிலும் இல்ல. ஆனா வெயில் இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த சூடு இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு இடங்கள். அப்படியே பார்த்துட்டு தீர்த்த கிணறுக்கு பெரிய லைன். அங்க போய் குளிச்சுட்டு அப்படியே கீழ இறங்கி போனா அந்த மூவர் சமாதும். இங்க கண்டிப்பா எல்லாரும் விசிட் பண்ணணுங்கிறாங்க. இங்க இருக்கிற அந்த 3 சுவாமிகள் தான் அங்க திருச்செந்தூர்ல வந்து கோயில் நிறுவனதுக்கு அந்த காலத்திலேயே வந்து அவங்க தான் முழு பணிய பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. கண்டிப்பா இந்த இடத்துக்கு போனா முழு பரிபூரண வேண்டுதல் நிறைவேறும்னு சொன்னாங்கன்னு நாங்களும் போயிட்டுட்டு வந்தோம். கண்டிப்பா நீங்களும் போறப்போ போயிட்டு வாங்க. இது ரொம்ப பார்க்க வேண்டிய இடம். ரொம்ப அமைதியான இடம். 3 லிங்க வடிவில தான் இருக்காங்க அவங்க 3 பேருமே. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கட்டாயம் போயிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் வேண்டிக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். எந்த பகையும், எந்த பழிவாங்கும் எண்ணமும் நம்மளுக்கு யாருக்கும் வரக்கூடாது. முருகன் இருக்கான். அவன் நியாயம் கேட்பான். அவன் நியாயம் தீர்ப்பான். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் சரவணபவ. இதில ரொம்ப விசேஷம் இது நடுவுல வந்து ஒரு மரம் இருக்கு பாருங்க. இத நான் ரொம்ப ரசிச்சேன். ரொம்ப அழகா இருக்கும். கீழ ஒரு விநாயகர் இருப்பாரு. நன்றி. தேங்க் யூ.